பெராலிசிஸ் வந்து பிரெயின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். அந்த நர்வ்ஸ் வந்து பாடியில இருக்கக்கூடிய போன்ஸ், மசிலோட சரியா கனெக்ட் ஆகாதது. ஃப்ராக்சர்ன்றது பிசிக்கலா அந்த போனோடைய பார்ட்டோடைய டேமேஜ் ஆகுது. முடியாதுங்க. ம். 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 முடியாது. மசில். ம். ம். ஆமா. ம். WBC பொசிஷன் இஸ் பிரெயின் பாயிண்ட். ம். லங்ஸ் ஹார்ட். ம். ம். ஆமா. ம். ஆமாங்க. பயணிக்கும். ம். ஆமாங்க. அங்கூரம்ன்றது நேரா போகும், ரைட்? அதே மாரி ம். நம்மளோட இது வந்து ஆக்சியல் பாயிண்ட்ன்னு சொல்லுவோம். இந்த ஆக்சியல் பாயிண்ட்ல இருக்கிற இந்த இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வைட்டல் ஆர்கன். அப்பன்னா என்னன்னா, இதுல ஏதாச்சும் ஒரு பார்ட் டேமேஜ் ஆனா நம்மளோட லைஃப்க்கே அது பிரச்சனை. ஸோ அதனால ம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போறது மஸ்குலர் சிஸ்டம் பத்தி. ஓகே. ஓகே. ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்னும்போது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கல்லு, அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப் கேஜ். ஓகே, இது எல்லாமே கன்சிடர் லைக் டில் த டெயில் போன் சொல்லுவோம். ஓகே, அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஆக்சியல் பார்ட். பட் இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, இது எல்லாத்தையும் என்ன ஆமாங்க. சொல்லுவோம்னா அப்பெண்டிகுலர் சொல்லுவோம். அடிஷனல் ஃபிட் மாதிரி. ஓகே, கை ஓகே. போயிடுச்சுன்னா இறந்து போயிடுமா? இல்ல. கால் போனா? ஒண்ணும் ஆகாது. ஆகாது. இதுவே ரிப் கேஜ் லைட்டா வளைஞ்சு உள்ள பார்த்து லங்ஸ பார்த்து குத்திட்டு இருந்தா? இம்மீடியட்டா இதுவாயிடும். ஸோ அதனால இந்த மூவின்னு நினைக்கிறேன். தசாவதாரம் மூவில கடைசியா கேஆர் விஜயாக்கு அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தா எந்திரிச்சு வரப்ப நல்லா இருக்க மாரி காமிப்பாங்க. ம். அதுக்குள்ள டக்குன்னு ஹாஸ்பிட்டல் இதுவாயிடும். இறந்துருவாங்க. இப்ப என்னன்னு கேட்டா, அந்த ரிப் கேஜ் வந்து லங்ஸ குத்தி இருந்தது. அதனால அவங்களால இது பண்ண ம். முடியல. அது வந்து என்னன்னா, இம்மீடியட்டா இதாகாது. பட் ஸ்லோலி சேஞ்ச் த அல்கலி நேச்சர். பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, பிரீத்திங் டிஃபிகல்ட்ட கிரியேட் பண்ணி அப்படி போறது. ரைட். அப்போ நம்ம ஆக்சியல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்ஷன் ரோல பண்ணக்கூடியது. இட்ஸ் மேண்டேட்டரி. கண்டிப்பா அது நமக்கு வேணும். ஆனா, இந்த அப்பெண்டிகுலர் சொல்றோம்ல எக்ஸ்ட்ரிமிட்டீஸ், இது ம். எல்லாமே நமக்கு மூவ்மென்ட்டுக்காக. லோகோமோஷன். இப்ப நம்ம ஒரு வேள ரொம்ப டிஜிட்டலைசேஷன் ஆயிட்டே போது அப்டின்னா, நம்ம ம். பாடிய மூவ் பண்ணாமலே இருக்கோம். உட்காந்தே வேல பார்க்குறோம். நெறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்னா, மண்டை மட்டும் பெருசாவும், கை, கால்லாம் வந்து குட்டியாக ஆரம்பிச்சுரும். இது ஓகே. வந்து ரெவல்யூஷனா நம்ம பார்க்கலாம். ரைட்? ம். குரங்குல இருந்து தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா, நம்ம அந்த ஒரு ரெவல்யூஷன் நடந்திருக்கிறது வந்து நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் மூலமா தான். அகைன் ம். நம்ம மூவ் ம். பண்ணலன்னா, நம்ம மறுபடியும் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள தான் போற மாரி ஆயிடும். ம்.
இதுல அனிமேஷன் மூவி ஒண்ணு இருக்கும். வால்-ஈன்னு சொல்லுவாங்க. வாலின்னு இருக்கும். பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த மூவியோட கான்செப்டே என்னன்னா, மக்கள் வந்து நெறைய கண்டுபிடிச்சு ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ஆயிடுவாங்க. அதனால எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிட்டு ஸ்பேஸ ஃபுல்லாவே காலி பண்ணிருவாங்க. அதாவது பூமிய ஃபுல்லாவே வந்துட்டு யூஸே பண்ண முடியாத அளவுக்கு குப்பையாக்கிட்டாங்கன்னு சொல்லி, அப்படியே வந்து ஸ்பேஸ்ல வாழ்வாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சாயில்னா என்ன? ஒரு பிளான்ட் வளர்றது இத பத்திலாம் எந்த நாலேட்ஜுமே இருக்காது. அப்போ மூவ்மெண்ட் இந்த மூவியே காமிக்கிறது எப்படின்னா, ஹியூமன் பீயிங்க்கு மூவ் பண்ணவே தெரியாதுன்ற மாரி தான் காமிப்பாங்க. ஃபியூச்சர்ல போனா உங்களுக்கு ரோபோட் எல்லாமே பண்ணிரும். மூவ்மெண்ட் இல்ல அப்படின்ற மாரி. அதாவது லோகோமோஷன் தான் மெயின். லோகோமோஷன் எந்த அளவுக்கு மூவிங் நம்ம பாடி மூவிங்லயே இருந்துச்சுன்னா, நம்ம பாடியால எனர்ஜி ஃபார்ம் பண்ண கண்டிப்பா முடியும். ஸோ அந்த 2 ம். ஓகே. போன் 2 பத்தி படிக்க போறோம். பட் இதுல மெயினா இதோட இது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மூவ்மெண்ட், சப்போர்ட். ஆனா அதுக்காக மசில்க்கு இல்லையானா, மசிலும் அந்த வேலைய சேர்த்து தான் பண்ணியாகணும். கம்பைன்டு வேர்டாவே வச்சுக்கலாம். லோகோமோஷன்னா மூவ்மெண்ட் பண்ணணும். டிஷ்யூஸ புரொடெக்ட் பண்றதுக்கு, இல்ல உள்ள இருக்க ஆர்கன்ஸ வந்து சேஃபா வச்சுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் குடுக்கறது. இது எல்லாமே மஸ்குலோஸ்கெலிட்டல். நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. பொறக்கும்போது நம்ம எல்லாருக்குமே 300 போன்ஸ் இருக்கும். ஆனா நம்ம வளர வளர இட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டூ 206 போன்ஸா வந்து மாறிடும். ஏன்னா, பொறக்கும்போது ஸ்கல் எல்லாமே கார்டிலேஜா தான் இருந்திருக்கும். போன்ஸே வந்து கார்டிலேஜா தான் இருந்திருக்கும். நம்ம வளர வளர அந்த போன் ஃபியூஸ் ஆயி இட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டூ சிங்கிள் போனா மாறும். லைக் அ ஸ்கல். ஓகே. சோ அதான் இங்க ஓகே. நேமிங் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே வந்தனா பாடிக்கு இது ஸ்ட்ரக்சர். ஒருவேளை நமக்கு போனே இல்ல அப்டின்னா நம்ம பாடி எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம பாடில போனே இல்ல. ரிப் கேஜ் கிடையாது, ஸ்கல்லு கிடையாது. அ எந்த பாடில எந்த இடத்துலயுமே ஒரு போனே இல்ல. அமீபா மாரி தானே இருப்போம். அமீபா. பாடிக்கு ஒரு ஷேப்பே இல்லாம, ஸ்ட்ரக்சர் ம். இல்லாம, லைக் ஒரு பால் மாரி கூட சொல்ல முடியாது. ரைட்? அந்த மாரி ஆயிடும். ம். ஸோ அதனால போன் பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும்னா, இட் இஸ் கிவிங் பாடிக்கு ஒரு ஃப்ரேம் குடுக்கறது. ஓகே. ஸோ அதனால நம்ம ஒரு பெர்சன ஐடென்டிஃபை பண்ணும்போதே மெயினா இன்டைரக்ட்டாவே நம்மளோட அவங்க கேரக்டரைசேஷன் பண்ணது யூஸ் பண்ண ஹைட்டா இருப்பாங்கல்ல, ப்ராடா இருப்பாங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ரைட்? ம். அந்த ஃப்ரேம் ஒர்க்க குடுக்கறது வந்து போன் தான் குடுக்கறது. அதனால பொறக்கும்போது 300 போன்ஸ். பட் ஒன்ஸ் இஃப் இட் இஸ் ஃபியூஸ்ட் நம்ம அடல்ட் ஆகும்போது 206 போன்ஸ் தான் இருக்கும். போனும் ஜாயிண்ட் ஆகுறத கார்டிலேஜ்ன்னு சொல்லுவோம். இல்ல போனுக்கு மேல ஒரு சின்ன புரொடெக்ஷன் இருக்கும். நான்வெஜ்லாம் சாப்பிடும்போது மேல ஒரு ஒயிட் கோட் இருக்கும்ல. ம். அதுதான் நம்ம ஆமா. கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. கார்டிலேஜோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு போன் இன்னொரு போனோட உரசக்கூடாது. போனோட தேய்மானத்த கம்மி பண்ணணும். புரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது தான் கார்டிலேஜ். அதுவும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து போனே ஃபர்ஸ்ட் பொறக்கும்போது இருக்கிறது ஃபுல்லாவே கார்டிலேஜ் தான். அதுக்கு மேல ம். மினரலைசேஷன் ஆகி தான் அந்த லாஸ்ட் 2 பார்ட் மட்டும் கால்சிஃபைடு ஆகாம அப்படியே இருந்துரும். அதுதான் வந்து கார்டிலேஜா தெரியுது. ஓகே. ம். குழந்தை ஓகே. பொறந்த குழந்தைய தொட்டு பார்த்தா அந்த போனே தெரியாது. சாஃப்ட்டா இருக்கும் டிஷ்யூ. நம்ம காது எப்படி இருக்கு? அந்த மாரி தான் உங்க போனே இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம காதுல ம். இருக்கிறதுமே கார்டிலேஜ் தான். மூக்குக்கு மேல இருக்கிறதும் மேக்ஸிமம் கார்டிலேஜா தான் இருக்கும். தொண்டையில இருக்கிறதுமே சாஃப்ட் போன் சொல்லுவோம். அதுவுமே கார்டிலேஜ் தான். ம். ஓகே. அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹையாலின் கார்டிலேஜ்ன்னு சொல்லுவாங்க. பொறக்கும்போது இருக்கிற போன். ரொம்ப சாஃப்ட்டா, டெண்டரா இருக்கக்கூடியது. அதுல நெறைய மினரலைசேஷன், அதுலயும் மேக்ஸிமம் கால்சியம் நெறைய போய் செட்டில் ஆயி தான் அதுக்கு ஒரு ரிஜிட் லுக் குடுக்கறது. அத தான் நம்ம போன்னு சொல்லி கன்சிடர் பண்றது. ஓகே. ஸோ அப்ப நம்ம ஓகே. சொல்ற இந்த 206 போன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சியல்ன்னு நம்ம சொன்னோம்ல. சென்டர்ல ஹெட், அதுக்கப்புறம் அதாவது நம்மளோட ஸ்கல் போனு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழ அப்படியே வர ரிப் கேஜ், சென்டர்ல இருக்க நைஃப் மாரி இருக்கக்கூடிய போன் இது எல்லாமே வந்து கன்சிடர் லைக் ஆக்சியல். அடுத்து கை, கால் தனித்தனியா இருக்கிறது அப்பெண்டிகுலர். ம். ஆக்சியல்ன்றது அந்த தண்டுவடத்த சுத்தி இருக்கக்கூடிய வெர்டிபிரல் காலம். அது ஒரு டோட்டல் 26. ஸ்கல் வந்து சின்ன நெறைய பீசஸ்னால அட்டாச் ஆயி ஒரு பெரிய ஸ்கல்லா தெரியறது. நியர்லி 22.
ஹயாய்டு போன் அப்படின்றது நம்மளோட கழுத்துல லாடம் இருக்குல்ல, குதிரையோட லாடம். அதே ஆமாங்க. மாரியே நம்மளோட கழுத்துக்கு இது உள்ள இருக்கக்கூடிய ஒரு போன் தான் ஹயாய்டு போன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது ஒண்ணு. இதுலயும் ஸ்டெர்னம்னா நெஞ்சில சென்டர்ல கத்தி மாரி ஒரு போன் இருக்கும். ம். அததான் நம்ம ஸ்டெர்னம் சொல்லுவோம். இது. ஓகே. ஓகே. அது மட்டும் இல்லாம ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம் சொன்னேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 74 போன்ஸ். ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன் சொல்றது 74 போன்ஸ். அது மட்டும் இல்லாம அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் பாத்தீங்கன்னா அப்பர் பாடி, லோவர் பாடி. அதனால அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். இது ஒரு 64 போன்ஸ், இது ஒரு 62 போன்ஸ். ஸோ டோட்டல் ம். 126 போன்ஸ். அண்ட் இது இல்லாம நம்ம காது இருக்குல்ல, ம். காதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு போன் தான் வந்து ஆசிக்கிள்னு சொல்லக்கூடியது. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு துபாய் ஏர் ஷோல ஒரு நம்மளோட ஆ இது ஃப்ளைட் ஒண்ணு எரிஞ்சு போச்சு. ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமாங்க. ரீசென்ட்டா ஒரு ஷோ வந்து நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் மூலமா நடந்துச்சு. அதுல ஒரு ஃப்ளைட் வந்து அது தேஜஸ்ன்னு நெனைக்கிறேன். தேஜஸ் ம். வந்து கிராஷ் ஆயி இதாச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. ம். அந்த ஓகே. நியூஸ நீங்க முழுசா கேட்டுருக்கீங்களான்னு தெரியல. அதுல வந்து அந்த ஃப்ளைட் ஓட்டுறவங்க வந்து எப்பவுமே வந்து 0 கிராவிட்டில ஃப்ளைட் எடுக்குறாங்க அப்டின்னா, அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம பிரெயின்ல வந்து சில சேஞ்சஸ் நடக்கும். ஃப்ளூயிட் சேஞ்சஸ். ம். காதுக்குள்ளாரையுமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆஸ்டிக்கிள் போன்ன்றது பாக்கறதுக்கு நத்த மாரி, நத்தையோட ஓடு மாரி இருக்கும். ம். ஓகேங்களா? எஸ். ஆமாங்க. ஓகே. இதுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா, ஃப்ளூயிட் இருக்கும். அதுக்குள்ளார சின்ன சின்ன ஹேர் ஃபாலிகிள்ஸ் இருக்கும். ஓகே. ம். ஸோ இது வந்து கொக்லியான்னு சொல்லக்கூடியது. இதுக்குள்ளார நடக்கக்கூடிய அந்த இதுல ஃப்ளூயிட் சேஞ்ச் ஆச்சுன்னா, இந்த ஃப்ளூயிட் கம்மியானாலோ, இல்ல அதிகமா பிரஷர் ஆனாலோ சில பேருக்கு வாமிட்டிங் தலை சென்சேஷன் சுத்தம். வரும். ரைட்டா? ஸோ ம். அது என்னன்னா, இது டைரக்ட்லி கனெக்டட் டூ யுவர் பிரெயின். அதனால தான் நெறைய பேருக்கு வந்து டிராவலிங் பண்ணா மயக்கம் வர மாரி இருக்கும். இது எல்லாமே வந்து இதோட ரிலேட் ஆகுது. பிகாஸ் இட் கேன் பி டைரக்ட்லி கனெக்டட் யுவர் கிரேனியல் நர்வ்ஸ். ஓகே. ம். ஸோ அதனால அந்த இதுல அந்த பெர்சன் ஃப்ளைட் எடுக்கும்போது, அந்த 0 டிகிரின்றாங்கல்ல, அந்த இதுல போம்போது ஃப்ளூயிட் கம்மியாச்சுன்னா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்க்கு அவங்க அன்கான்ஷியஸ் ஆயி திருப்பி வருவாங்களாம். அந்த ஓகே. ஸ்பீட் அவங்களுக்கு மாறுச்சுன்னா, அந்த ஏன்னா ஃப்ளைட் போற ஸ்பீடுக்கு அவங்க கான்ஷியஸ் வரலன்னா, அது அந்த டைம்ல தான் அது கிராஷ் ஆகுறது. ஏன்னா அது ரொம்ப மேல பறந்துட்டு இருந்தா டக்குனு அவங்க அத இது பண்ணிடுவாங்க. கீழயே இருக்கும்போது ம். அத ரெகக்னைஸ் பண்றதுக்குள்ளாரயே அது வந்து போயிட்டு கிராஷ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட காதுல இருக்க ஸோ அப்ப இது என்னன்னா வெறும் ஜஸ்ட் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்றது மட்டும் கிடையாது. இட் ஹேவ் மோர் தென் தட் ரைட்? பட் ம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் நம்ம சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப போனுக்கு இதுவுமே ஒரு மேஜர் பார்ட்டா இதோட ரோல் இருக்கு. ஓகே. ம். ஸோ ஓகே. இதெல்லாமே போன்ல இருக்கக்கூடியது. ஸோ அப்போ இது இல்லாம நம்மளோட கால்ல வந்து பட்டைலான்னு சொல்லுவோம்ல, நம்மளோட நீ ஜாயிண்ட்ல பட்டை, இருக்கக்கூடியது. முட்டி. முட்டி. ஸோ நீங்க ம். மூவ்மெண்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஹோல்டிங் குடுக்கறது, மடக்கி உட்காரும்போது சைட்ல போயிறது, சப்போர்ட்டிவ் குடுக்கறதுன்னு சொல்லலாம். அதே மாரி ஆ செசமைட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கல்லுல இருக்கக்கூடியது. அத ஃபேஸும் ஸ்கல்லும் கனெக்ட் ஆகுற அந்த இதுக்குள்ளார இருக்கும். செசமைட் போன்ஸ். ஸோ போன்ஸ பொறுத்தவரைக்கும்னா, இந்த 206 போன்ஸ் அப்படின்னு சொல்றது, ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் அண்ட் காதுக்குள்ளார இருக்கக்கூடியது, ஆடிட்டரி ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. மொத்தம் அது ஒரு 6 போன்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் வி ஆர் சேயிங் 206 போன்ஸ்ன்னு சொல்ட்டு. அப்ப போன்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, போன் அப்டின்றது அதுவும் ஒரு உயிர். அதுலயும் மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான். ஆனா அது ரொம்ப ரிஜிடா இருக்கிறதுனால நம்ம யாருமே அத ஆர்கனா கன்சிடர் பண்ணிக்கிறது. ம். ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாரியே தான் இதுல. அதையுமே குறிப்பா சொல்லணும்னா, ஒவ்வொரு போனும் ஒவ்வொரு ஷேப்ஸ்ல இருக்கும். ஸ்கல் போன் ஒண்ணு மாரி இருக்கும். உங்களோட அதனால தான் போன் டைப்ஸே நம்ம பிரிக்கும்போது, லாங் போன், ஷார்ட் போன், இர்ரெகுலர் போன் சொல்லிட்டு அதுக்கு வேரியேஷன்ஸ் குடுப்போம். அதே மாரி போன்ஸ் வந்து ரொம்ப லைட் அண்ட் வெயிட் தான். ஆனா ஹார்ட் டூ பிரேக். ஆ இது இருக்குல்ல, சில இடத்துல சில மூவிஸ்லாம் பாத்து காமிப்பாங்க. யானையோட போன் இருக்கும்ல, அதாவது அதோட டெண்டான்னு சொல்லுவோம். அதாவது கால் எலும்புன்னு சொல்லுவாங்க. அது யானைன்னு கிடையாது. எந்த எந்த அனிமலோட போனா ம். இருந்தாலும் சரி. அத வச்சு நீங்க ஏதாவது ஒரு அனிமலையோ, இல்ல ஒரு பெர்சனையோ அடிக்கிறீங்கன்னா, அது உங்க டெண்டானையே பிரேக் பண்ற அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட் தான். தூக்கிர்லாம். பட் ஆனா அத வச்சு நம்ம யாராவது அடிக்கிறோம்னா, அந்த பெர்சனோட மசில் வந்து போய் போனோட கனெக்ட் ஆகும்ல அந்த வயரிங். அதையே ம். கட் பண்ற அளவுக்கு அதுக்கு அந்த ஒரு ஹார்ட்னஸ் உண்டு.
ஓகே. ஓகே. ஸோ லைட் வெயிட் பட் வெரி ஹார்ட் இன் நேச்சர் சொல்லக்கூடியது. ம், ம், ம். அப்ப போனோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து மத்த ஆர்கன்ஸ்க்குலாம் அவுட்டர் லேயர், இன்னர் லேயர்ன்னு சொல்றோமோ, அதே மாரியே போனுக்குமே வந்து இட் ஹேவ் அ ஸ்ட்ரக்சர். பட் ஆனா போன ஏன் நம்ம ஆர்கன்னு சொன்னோம் அப்படின்னா, போனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிளட் சப்ளை போகுது, நர்வ் சப்ளை போகுது. அதே மாரி அது அவுட்டர் லேயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்டிலேஜ்ன்னு உண்டு. நீங்க போன் எப்பயாவது கடையில மட்டன் போன் வாங்கியிருந்தீங்கன்னா, போன் வாங்கும்போது வெளியில தொட்டு பார்த்தீங்கன்னா, வழுவழுன்னு ஒண்ணு இருக்குமா? அதே ஆமாங்க. போன நீங்க நல்லா போட்டு சூப்புக்கு பாயில் பண்ணிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வழுவழுப்பு தன்மை தெரியாது. ம். அது மேல இருக்கக்கூடியது வந்து பெரி ஆய்ஸ்டியம் சொல்லுவாங்க. ஆய்ஸ்டியம் அப்படின்றது வந்து போன மீன் பண்ணக்கூடியது. பெரின்னா அவுட்டர் லேயர். ரைட்டா? ஸோ பெரி ஆய்ஸ்டியம் அப்படின்றது போனோட அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஓகே. அது ரொம்ப தின்னா இருக்கும். வாட்டர் சால்யுபிள். அதனால தான் நம்ம அத போட்டு பாயில் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் அது வந்து அதுலருந்து போயிடுது. அது வந்து கரைஞ்சு போன மாரி ஆயிடுது. ஸோ பெரியாஸ்டியம்ன்றது ரொம்ப தின். ஆனா டென்ஸா இருக்கும். பட் இது வழியா தான் போனுக்குள்ளார நெறைய பிளட் வெசல்ஸ், நர்வ் சப்ளை இது எல்லாமே இது வழியா தான் உள்ள போகும். ஓகே. அதான் இங்க போட்டுருப்பாங்க. இட் கன்டெயின் நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ். எதுக்காகன்னா, போன் மேரோக்குள்ளாரையும் அதுலருந்து திருப்பி வெளியில வரதுக்கான கனெக்டிவிட்டி வந்து இது வழியா தான் போற மாரி இருக்கும். அடுத்து பெரியாஸ்டியம்லருந்து அடுத்து உள்ள இருக்கிறது வந்து பார்த்தோம்னா, காம்பாக்ட் போன்னு சொல்லுவாங்க. காம்பாக்ட் போன்னா ரொம்ப டைட்லி பேக்டா இருக்கனால தான் அது பேரு காம்பாக்ட் போன்னே சொல்றது. உள்ள ஸ்பேஸ் அவ்வளவா டக்குன்னு தெரியாது. அது காம்பாக்ட். ரொம்ப ஸ்மூத் ஆனா வெரி ஹார்ட். இதுவுமே ரொம்ப ஹார்டுன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போன் பார்த்தோம்னா, கேன்சலஸ் போன்னு சொல்லுவோம். ஸோ கேன்சலஸ் போன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, காம்பாக்ட் போன் அளவுக்கு ரொம்ப டைட்டாலாம் பேக் ஆயிருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல ஸ்பேஸ்லாம் தெரியும். பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பான்ஜி லுக்கு மாரி இருக்கும். ஸ்பான்ஜ் பார்த்தா எப்படி சின்ன சின்ன போர்ஸ் அதுல தெரியிற மாரி இருக்கும். ம், அதே ம். மாரி இதுல தெரியும். ஆனா இதுவுமே ரொம்ப ஹார்டு தான். இது வந்து பார்க்க ஸ்பான்ஜ் மாரி இருக்கு. அப்ப ஹார்டா இருக்கா? அப்படி ஹார்டா இருக்காதுல்ல அப்படின்னா அப்படிலாம் இல்ல. லுக் தான் ம். அந்த மாரியே தவிர, ஸ்டில் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் அதுக்குள்ள தான் போன் வரும். ஓகே. ஸோ இந்த கேன்சஸ் போன் சம்டைம்ஸ் டெபாக்குலர் போனுன்னும் சொல்லுவாங்க. நம்ம அந்த பிக்சர் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. ஸோ உள்ள இருக்க போன் மேரோ வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ஹார்ட். இட்ஸ் வெரி ஜெல்லி இன் டெக்ஸ்சர். நான்வெஜ் சாப்பிடும்போது போன் சாப்பிடும்போது சென்டர்ல பார்ப்போம்ல. இந்த போன் மேரோன்னு சொல்லிட்டு. அது திக் ஜெல்லி மாரி ஒரு சப்ஸ்டன்ஸா தான் இருக்கும். அதுலருந்து தான் கன்டினியூஸா நமக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயி ரிலீஸ் ஆகக்கூடியது. ஓகே. ஸோ இப்போ போன் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, குழந்தை பொறக்கும்போது இருக்கிறது ஹயாலின் கார்டிலேஜ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறமா ஓரல் ஃபீட் எடுத்து வளரும்போது தான் போன் கால்சிஃபிகேஷனே ஆரம்பிக்கும். ஸோ போனுக்குள்ளார கால்சிஃபிகேஷன் ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட் அது வெளியில ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது பெரியாஸ்டியம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நடக்கிறது போனோட சென்டர் பகுதியில தான் கால்சிஃபிகேஷன் நடக்கும். அதனால தான் அத பிரைமரி ஆசிஃபிகேஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் 2 பிளட் சப்ளை அதோட 2 எட்ஜ்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது செகண்டரி ஆசிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. இப்பதான் அது போனாவே கன்வெர்ட் ஆகி, இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கும். அப்பவுமே வெளியில இருக்கக்கூடிய ஒரு லேயர் வந்து மாறாம இருக்கிறது தான் கார்டிலேஜ் இல்லன்னா அது வந்து ஆர்டிகுலர் கார்டிலேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ்ல அதிகமா டேமேஜ் ஆகுறது இந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் தான் டேமேஜ் ஆயி ரெட்டிஷ் ஆயி ஸ்வெல் ஆகும். ஓகே. இது வந்து போனோட ஒரு குரோத் சைக்கிள்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ பொறக்கும்போது இருக்கிறது ஹயாலின் கார்டிலேஜ். அதுக்கப்புறம் அதுல ஆசிஃபிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நடக்கிறது பிரைமரி ஆசிஃபிகேஷன். அது போனோட சென்டர்ல நடக்கும். அதுக்கப்புறமா செகண்டரி ஆசிஃபிகேஷன் நடக்கும். அது 2 கார்னர்லயும் நடக்கும். அதுக்கப்புறம் மினரலைஸ் ஆயிட்டு கொஞ்சம் ரிஜிட் ஆகுறது. அதுல லாஸ்ட் இருக்க 2 ஏரியா அப்படியே தான் இருக்கும். அது ஹயாலின் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப போனோட டைப்ஸ் அதுல பார்க்க போறது. போன் டைப்ஸ்ன்றது வந்து போனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதாவது போனோட ஷேப்ஸ் வச்சு நம்ம சொல்லக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா லாங் போன்ஸ். லாங் போன்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் அப்டின்னா, போன் வந்து நல்லா நீட்டா இருக்கும். போன் நல்லா நீட்டா இருக்குன்னா, ஆக்சுவலா லாங் போன்ஸ்ல தான் நம்ம போனுக்கான ஸ்ட்ரக்சர் சொன்ன எல்லா பார்ட்டும் இங்க தான் இருக்கும். பெரியாஸ்டியம் இருக்கும், காம்பாக்ட் போன் இருக்கும், கேன்சலஸ் போன் இருக்கும், உள்ள போன் மேரோவும் இருக்கும். இது எல்லாம் இருந்தா தான் அதுல போனோட எல்லா மெட்டீரியலுமே இருக்குன்னு அர்த்தம். இதே மாரி எல்லா மெட்டீரியலும் போய் ஸ்கல் போன்ல இல்லன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்ட்ல இருக்க போன்லலாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்டின்னா, இங்க இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் டைப்ன்னு சொல்லுவோம். போன் மேரோ இருக்காது. ஜஸ்ட் ஒரு கேன்சலஸ் போனு, அதுக்கு மேல காம்பாக்ட் போனு, ஜஸ்ட் ஒரு பெரிய ஆஸ்டியம். இல்லன்னா ஒரு சின்ன திக் லேயர் ஆஃப் காம்பாக்ட் போனு தான் நெறையா இருக்கும். அதனால தான் அது எல்லாமே கொஞ்சம் ரிஜிடா இருக்கிற மாரி இருக்கிறது. ஸோ போனோட ஷேப்ஸ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றது அதோட டைப்ஸ்ன்னு சொல்லலாம். ஒண்ணு லாங் போன், ஷார்ட் போன், இர்ரெகுலர் போன், செசமாய்ட் போன்.
லாங் போனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ம்ஸ்ல இருக்குல்ல அந்த போன். பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் லாங் போன்ஸா இருக்குன்னா இது லாங் போன், இது லாங் போன், இது லாங் போன், இதுவும் லாங் போன். ஸோ இதெல்லாமே இப்போ கன்சிடர் லைக் அ லாங் போன். இதெல்லாம் irregular போன்ஸ். ஓகே. அண்ட் இது வந்து ஃபிளாட்டா இருக்கும், அதனால ஃபிளாட் போன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ லாங் போன்ஸ்ன்றது நம்மளோட அப்பெண்டிகுலர் அடிஷனலா இருக்கக்கூடியது, எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ லிம்ஸ்ன்னு சொல்லலாம். அப்பர் அண்ட் லோவர் லிம்ஸ்ன்னு சொல்லலாம். அப்பர் லிம்ப்லயும் உண்டு, லோவர் லிம்ப்லயுமே உண்டு. ஸோ பாடி போனோட பாடி அப்படின்னு சொல்றது என்னன்னா, இதுதான் போனோட பாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டயாபைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. போனோட செக்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேர் வைக்கிறது. இந்த சென்டர்ல இருக்க பகுதி வந்து டயாபைசிஸ். இது வந்து எபிஃபைசிஸ். இந்த 2 கார்னர்ல இருக்கிறது எபிஃபைசிஸ். இந்த எபிஃபைசிஸும் டயாபைசிஸும் கனெக்ட் ஆகுற இந்த ரீஜன் பேரு மெட்டாஃபைசிஸ். நம்ம எபிஃபைசிஸ்ன்ற வார்த்தையை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? எங்க படிச்சோம்னு ஏதாவது ஐடியா வருதா? இல்லையா? விட்டமின் டி டெஃபிஷியன்சில குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்தா எபிஃபைசிஸ் ரீஜன்லாம் என்லார்ஜ்டா இருக்கும். அதனால நக்கிள்ஸ், ஜாயிண்ட்ஸ்லாம் என்லார்ஜ்டா இருக்கும்னு படிச்சோம். ஓகே. அப்புறம் என்னன்னா எபிஃபைசிஸ்னா இந்த ரீஜனை தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வளர வளர இந்த இடத்துல மினரலைசேஷனும் ஆகாது. அதுக்கு பதிலா டீமினரலைஸ்ட் ஆகி இது தின்னாகும். ஆனா ஆக்சுவலா பார்த்தா எப்படி இருக்கும்னா இது ரொம்ப பெருசான மாதிரி தெரியும். ஓகே. ஸோ அதுவுமே நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அப்போ என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா போனோட பார்ட்ல வந்து இது டயாபைசிஸ், இது மெட்டாபைசிஸ், இது எபிஃபைசிஸ். ஓகே. பாடி டயாபைசிஸ் வந்து பார்க்கறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் டைப்ல இருக்கும். நடுவுல வந்து ஒரு பிளட் வெசல்ஸ் போகும். அது பேரு மெடுலரி கெனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கேன்சலஸ் டிஷ்யூஸ் வழியா வந்து உள்ள போன் மேரோவை போய் ரீச் பண்ற மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ லாங் போன்ஸ்ல ஓகே எல்லா லாங் போனுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. சில போன்ஸ் வந்து கர்வ்டாவும் இருக்கும். ஓகே. சம்டைம்ஸ் இட் வில் பி வேரி. அப்போ போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற இந்த லாங் போனுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள்னா நம்மளோட பியூட்டி போன்னு சொல்லுவாங்க. கழுத்துல காலர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் கிளாவிக்கல். அதுக்கு வந்து பியூட்டி போன்னே சொல்லலாம். அதனால நிறைய பேர் வந்து மேக்கப் போட்டா அதை மட்டும் ப்ராமினென்ட்டா இல்ல ப்ரொட்ரூடடா தெரியிற மாதிரி மேக்கப் போடுவாங்க. ஆக்சுவலா அது தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஒபேஸா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் அது பியூட்டி போன் ஆயிடுச்சு. ஓகே. அதே மாதிரி ஹியூமரஸ் கையில இருக்குல்ல, ஆர்ம்ஸ்ல இருக்க போனு அது. அடுத்து ஆர்ம்ஸ்ல இருந்து கீழே எல்போல கனெக்ட் ஆகும்போது 2 போன் இருக்கும் அங்க, ரேடியஸ் அண்ட் உல்னா. அடுத்து நம்மளோட ஹிப்ல இருக்கு, தைஸ்ல இருக்கக்கூடிய போன் ஃபெமர் போன். அதுக்கப்புறம் டிபியா, ஃபிபுலா, அப்புறம் மெட்டாகார்பல், மெட்டாடார்சல், ஆக்சுவலி இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸ்ல இருக்கும். ஃபிங்கர்ஸ்ல இருக்கும். ஸோ இது ஹியூமரஸ், உல்னா, ரேடியஸ், இதுல இருக்கக்கூடிய கார்பல், மெட்டாகார்பல், ஃபெலாஞ்சஸ். ஓகே. அதே கால்ல இருந்தாலும் உண்டு. இது வந்து டார்சல்னு சொல்லுவோம் கால்ல. டார்சல், மெட்டாடார்சல், ஃபெலாஞ்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் போன்ஸ். ஷார்ட் போன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது. எஸ்பெஷலி சொல்லணும்னா நம்மளோட ரிஸ்ட்லயும் நம்மளோட ஆங்கிள்லயும் கண்டிப்பா கார்பஸ் அண்ட் டார்சஸ் சொல்லக்கூடிய ஷார்ட் போன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் அதிகம். பட் ஆனா சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கேன்சரஸ் போன் இருக்கும். பட் அதுக்கு வெளியில ரொம்ப திக்கா காம்பாக்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷார்ட் போன் இன்னொரு எக்ஸாம்பிள் பெட்டல்லா. ஸோ பெட்டல்லாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது செசமாய்ட் போன்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகுதுதான். பட் மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஃபிளாட்டா குட்டி குட்டியா இருக்கக்கூடியதுதான். ஸோ அதான் வந்து ஷார்ட் போன்ஸ்ன்னு சொல்றது. ஃபிளாட் போன்ஸ் தட்டையா இருக்கிறது மேக்ஸிமம் ஸ்கல்லுலயும் ஸ்கேப்லாலையும் தான் அதிகமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மசிலோட அட்டாச் ஆகி அதோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுறது, ஷ்ரிங்க் ஆகுறது, அந்த மூவ்மெண்ட் அதிகமாக பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 தின் லேயர்னால கவர் ஆனது. எஸ்பெஷலி ஈவன் கேன்சரஸ் போன்ஸ் மேலேயுமே ஒரு சின்ன தின் மெம்பரேன்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஆக்சுவலா இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியில வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயரா வந்து பெரியாஸ்டியம்னு ஒரு லேயர் இருக்கும்னு சொன்னோம்ல. அது இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் வந்து In this video, we're going to take a look at the microscopic structure of bone.